இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் நடிச்ச கத்தி திரைப்படம் நமக்கு எக்கனாமிக்ஸ்ல 2 முக்கியமான கான்செப்ட்ஸை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. கத்தி திரைப்படத்துல தன்னூத்து அப்படிங்கிற கிராமத்துல மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் இருக்கும், தண்ணி கஷ்டம் இருக்கும். அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப துன்பப்படுவாங்க. அங்க பிறந்து வளர்ந்த ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியில போய் ஹைட்ராலஜி அப்படிங்கிற படிப்பை படிச்சுட்டு வந்து அந்த கல்வியை பயன்படுத்தி எங்க நிலத்தடி நீர்வளம் இருக்கு அப்படிங்கிறத பிடிச்சி இதை நம்ம பயன்படுத்தினா நம்ம கிராமத்தில் இருக்கிற தண்ணி பஞ்சம் போக்குவது மட்டும் இல்லை, விவசாயத்தை பண்ணி நம்ம கிராமம் பொருளாதார அளவில் மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சியை மேற்கொள்ளுவார். அப்போ அவர் ஒரு நிலத்தடி நீர்வளத்தை கண்டுபிடிப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட கூட ரிசர்ச் பண்ணவங்க எல்லாம் ஒரு சிலர் அந்த கார்பரேட்ஸ் கிட்ட சொல்லி அந்த நிலத்தை அடுத்த நாளே அவங்க கையகப்படுத்திடுவாங்க, அதாவது அக்வயர் பண்ணிடுவாங்க, அபகரிச்சிடுவாங்க. அப்போ ஒரு ஷேர்டு காமன் ரிசோர்ஸை பொதுமக்கள் சரியா யூஸ் பண்ணாததால ஒரு பிரைவேட் பர்சன் அபகரிக்கிற இந்த ஒரு ஆக்டை நாங்க எக்கனாமிக்ஸ்ல ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, when nobody makes the right use of a shared resource, selfish motives can destroy it. அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தில் இருக்கிற யாருமே காமன், அதாவது இயற்கை வளங்கள் அனைவருக்குமான இயற்கை வளங்களாக இருக்கிறத சரியாக பங்கிட்டு கொள்ளாமல் இருக்கும்போது தனி மனிதன் ஒருத்தன் அல்லது தனி மனிதன் பவரில் இருக்கிற தனி மனிதன் ஒருத்தன் அதை ஈஸியாக தன்னோட பிரைவேட் இன்ட்ரெஸ்ட்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இதனால நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. என்ன அது நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டினா, இப்போ அனைத்து மக்களுக்கும் பயன்பட வேண்டிய அந்த நீரை ஒரு தனிப்பட்ட ஒரு கார்பரேட் முதலாளி பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதர் எடுக்கக்கூடிய முடிவில் இன்னொரு மனிதர், அந்த முடிவில் தொடர்பில்லாத இன்னொரு மனிதர் பாதிக்கப்படுவது தான் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ அந்த நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டியால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் வேற வேற மாநிலங்களுக்கும் வேற வேற மாவட்டங்களுக்கும் வேற வேற ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் போய் வேலை பார்த்து மாஸ் மைக்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அந்த கிராமத்தில் பெரிய அளவுக்கு வாழ்வாதாரமே பெருசாக இருக்காது. அந்த மக்கள் பெரிதளவு துன்பப்படுவாங்க. இது எதுக்குமே இவங்க இப்போ அவர் எடுத்த அந்த முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வில்லன் கேரக்டர் எடுத்த முடிவு தான், அந்த முடிவில் இவங்க யாருமே பங்கு கொள்ளலை, ஆனால் அந்த முடிவு அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் கத்தி திரைப்படம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான எக்கனாமிக்ஸ் பாடம்.